மார்கழி மாதங்களில் நம்முடைய திருக்கோயில்களில் பகல் 10 ராப்பத்து என்று நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். கோவையை பொறுத்தவரையில் பகல் 10 ராப்பத்தோடு கூட சேர்த்து மாலை 10 என்று இந்த 10 நாட்களையும் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம். எப்போ வருவாரோ வாழையடி வாழையென வந்தவர்கள், ஞானத்தின் பெரும் செல்வம் தந்தவர்கள் எப்போ வருவாரோ என்று இங்கே அவர்களின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய செல்வமாக தமிழகம் கண்ட செல்வம் திருச்சுழியலில் வெங்கட்ராமனாக தோன்றி திருவண்ணாமலையில் பகவான் ஸ்ரீ ரமணராக நிலை பெற்று நின்ற அந்த சுடர். ரமணருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள், இவற்றை இன்றைக்கு சிந்திப்பதை விட அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞான செல்வத்தின் சில அடிப்படைகளை சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். ரமணர் என்கிற அந்த தலைப்பை போட்டுவிட்டு அதற்கு கூடவே மற்றுமொரு துணை தலைப்பையும் இந்த அழைப்பிதழ் சொல்கிறது, நான் யார். பகவான் ரமணர் தாமே கேட்ட வினா மட்டும் இல்லை, அது எல்லோரிடத்திலேயும் எழுப்பிய வினா. நான் யார் என்கிற அந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு முன்னால் நமக்கெல்லாம் பரிச்சயமாக இருக்கக்கூடிய தகவல்களில் இருந்தே தொடங்குவோம். ஒருவருக்கு தலைவலி, என்ன இருந்தாலும் என்னுடைய தொழில் மருத்துவம், எனவே இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு அந்த பக்கத்தில். நான் யார், பிரச்சனை எனக்குன்னு சொல்லும் போதே நான் யார் என்கிற ஒரு வினாவை கேட்டால் அந்த பிரச்சனை காணாமல் போகும். எப்படி தெரியுமா? பிரச்சனை எனக்குன்னா நான் யாரு? நான் யாரு? இந்த உடம்பா? நான் இந்த உடம்பு தானே. நான் தலைவலிதான் பிரச்சனைன்னு சொன்னா இந்த உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். தலைவலி இல்ல, என்னோட பிரச்சனை வேற. என்னோட பிரச்சனை இன்னும் 10 வருஷத்துக்கு வேணுங்கிற பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது. அப்ப இந்த பிரச்சனை எதுக்கு? இந்த நான் நினைச்சேன், இந்த உடம்புக்கா? இல்லையே, இந்த உடம்புக்கான பிரச்சனை அது இல்லையே. அப்ப அந்த நான் எங்க இருக்கு? இந்த உடம்பு இல்ல, நான் அந்த இடத்துல. தலைவலி இல்ல, என்னோட பிரச்சனை. தலைவலி அவரோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை இன்னும் 10 வருஷத்துக்கு சேர்க்க வேண்டியது. அப்ப இந்த உடம்பு இல்ல, வேற எங்கேயோ இருக்கு அந்த எண்ணம். அது எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. அப்ப நான்ங்கிறது எது? இது இல்ல. அப்ப அந்த நான் வேற ஏதோ. அந்த நான் வேற ஏதோ அப்படின்னா அந்த நானை தேட ஆரம்பித்தால், பகவானிடத்தில் போய் ஒருவர் கேட்டார், நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வழியினர்? பகவான் சொன்னார், நான் வந்த வழியே போனர். நான் வந்த வழியே போனர். வந்து கேட்டவர் என்ன பண்ணார்? பகவான் எந்த வழிக்கெல்லாம் போயிருந்தார்னு எல்லா தகவலையும் எடுத்து லிஸ்ட் போட்டார். நேத்தைக்கு மலையை சுத்தி நடந்தார், அதுக்கு முந்தின நாள் மலை மேல ஏறி விருப்பாட்ச குகைக்குள்ள போய் உட்கார்ந்தார், அதுக்கு முந்தின நாள் சித்தர்களோட சுத்தின் இருந்தார், போனார். அதே வழியில இவரும் மலையை சுத்தினார், இவரும் மலை மேல ஏறினார், இவரும் அந்த குகைக்குள்ள போய் உட்கார்ந்தார். ஒரு 3 நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பி வந்தார். பகவானே நிம்மதி கிடைக்கலையே, நான் அந்த குகையில போய் உட்கார்ந்தேன்னார். அந்த குகையில போய் உட்காந்துட்டு வீட்டுல இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா எப்படி நிம்மதி கிடைக்கும்? நான் வந்த வழியே போனாரே. நான் வந்த வழியேங்கிறது அவர் போன வழின்னு அர்த்தம் இல்ல. இந்த நான்கிற ஒரு எண்ணம் எங்கிருந்தோ வருதா இல்லையா? அந்த நான் எங்கன்னு தேடு. அது வந்த வழியே உள்ளுக்குள்ள அந்த நான் எங்க இருக்குன்னு தேடிண்டே போ. ஒரு இடத்துல அந்த நான் காணாம போகுமே, அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும். பெரியோர்களே, ரமணர் என்று சொன்ன உடனேயே நான் யார் என்கிற வினா நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அந்த விடையை தேடுவதற்கு சற்றே அச்சப்படுகிறோம். ஏன் தெரியுமா? அது ஏதோ கடினமான தத்துவம் போல நம் கண்ணுக்கு புலப்படுகிறது. ஏதோ ஜபம் பண்ணு, தியானம் செய்,
நாம சங்கீர்த்தனம் செய், இப்படியெல்லாம் ஒரு சுலபமான வழியை சொல்லிவிட்டால் அது வசதியாக இருந்திருக்குமே, ரமணர் சொல்லுவதே சரியாக புரியவில்லையே என்று நம்மில் பலர் நினைக்க தொடங்குகிறோமே. ஜபமோ நாம சங்கீர்த்தனமோ பக்தியோ தியானமோ இவையெல்லாம் கடைசியில் கொண்டு போய் அந்த நான் யார் என்கிற தத்துவ விசாரத்தில் நிறுத்தும் என்பதுதான் ரமணருடைய வழி. அருணாச்சலத்திற்கு வந்த ரமணர் நெடுங்காலம் தன்னுடைய சீடர்களும் பக்தர்களும் கேட்டபோது கூட எதையும் குறிப்பாக பாடிக் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த மலையை சுற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு முறை மலை சுற்றுவதற்காக போகும்போதும் அவருடைய சீடர்கள், நாங்கள் மலை சுற்றும் போது எங்களுக்கு அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு நீங்கள் ஏதாவது பாடிக் கொடுக்க கூடாதா, நாங்கள் அதை பாடிக்கொண்டே மலை சுற்றுவோமே என்று கேட்பார்கள். ஒரு முறை கூட பகவான் அதற்கு செவி சாய்த்ததில்லை. ஆனால் அன்றைக்கு என்னமோ எல்லோரும் மலை சுற்றுவதற்காக புறப்படுகிறார்கள். ஏதோ ஒரு சீடருக்கு மனதில் உள்ளுணர்வு பேசுகிறது.